Hello friends, welcome back to our channel Needles&Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்ல பேட்டர்ன் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஹனிகோம் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி அது பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. and இந்த வீடியோட எண்ட் கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் ஸ்டிட்ச் அண்ட் ஹனிகோம் ஸ்டிட்ச் ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். பட் ஸ்டிச்சஸில் மட்டும் கொஞ்சம் சின்ன வேரியேஷன் இருக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேட்டர்ன் ஸ்டிட்ச் போடுறதுக்காக சர்க்கிள் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப் சுற்றி அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப லாங் செயினாகவும் கொடுக்காமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான செயின் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹனிகோம் ஸ்டிச்சில் எப்படி லைன்ஸ் வந்து போட்டோமோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற எல்லா லைன்ஸ்லேயுமே செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளியராக பாருங்கள். வீடியோவில் வந்து எப்படி நம்ம லைன்ஸில் செயின் ஸ்டிச் கொடுக்குறோன்றதை பார்த்துட்டு இதே மாதிரியே நீங்களும் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு லைனும் நீங்கள் முடிக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எண்ட் நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு லைன் முடிச்சதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு லைன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். செயின் வந்து ரொம்ப லாங் செயினாகவும் இருக்க வேண்டாம், ஷார்ட் செயினாகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் ஈவனாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சர்க்கிளாக நீங்கள் போட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியமான சைஸில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைன்ஸில் எல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த லைனில் இந்த கார்னரில் இருந்து ஃபஸ்ட் ஒரு செயின் எடுத்துட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு செயினுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு எப்படி நம்ம பேக்வர்ட் சைடில் புல் பண்ணுவோமோ ரிவர்ஸில், அதே மாதிரியே பேக் சைடில் வந்து புல் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் போய் நம்ம செயின் போட்டு எடுக்காமல் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா மேலே போய் ஒரு செயின் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். பட் இந்த ஸ்டிச்சில் வந்து பக்கத்தில் செயின் போடாமல் ஆப்போசிட்டில் அப்படியே க்ராஸாக வந்து அந்த செயினை கொண்டு போய் அதுக்கப்புறமா ரிவர்ஸில் புல் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஸோ சின்ன டிஃப்ரெண்ட் தான், அது என்னன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஒரு லைனுக்குள்ளே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த கார்னரில் இருந்து அந்த செயினுக்கு கீழ்ப்பக்கமாக, ஓகே, அந்த லைன்ஸில் போட்டிருக்கிற செயினுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு கார்னரில் இருந்து செயின் எடுத்து அதை அப்படியே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற அந்த பாக்ஸுக்கு சென்டரான ஸ்பேஸில் கொண்டு போய் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே பேக் சைடு வந்து புல் பண்ணி இழுத்துட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. சர்க்கிளில் வந்து நீங்கள் ஸ்டிச் போடுற மாதிரி வரும்போது அந்த சர்க்கிளில் நம்ம போட்டிருக்கிற அவுட்லைன் செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே தான் போடணும். அதாவது செயினுக்கு நடுவில், ஒரு செயினுக்கு நடுவில் தான் நீங்கள் வந்து இன்னொரு செயின் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும், வெளிப்பக்கம் எடுக்காமல். இந்த ஸ்டிச் வந்து ப்ளவுஸில் நீட்டான சிம்பிளான கட் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கட் ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ஹூப் ஆர்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஹூப் ஆர்ட்ஸ்லாம் போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லீவ்ஸ்லலாம் வந்து சிம்பிளான டிசைன் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் இல்லை ஒரு மேங்கோ ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் எல்லாமே நீங்கள் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சீக்கிரமாகவும் ஒர்க் வந்து முடியும், அட் த சேம் டைம் ரொம்ப கிராண்டாகவும் தெரியும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைனில் க்ளூ கொடுத்து பால்ஷீன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.